ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் இன்றைக்கி ஃபுல் டார்கெட் அடிச்சிச்சு. 3 டார்கெட்டுமே வந்து இன்றைக்கி அடிச்சிச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் டவுன் சைட் டார்கெட் அப்படிங்கிறது ஹிட் ஆச்சு. மார்க்கெட் டவுன் சைட் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் காலையில் 7:41க்கு. ஸோ இதுதான் வந்து லெவல்ஸ். இந்த எல்லோ கலர் லைனுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஸோ 7:41க்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த எல்லோ கலர் லைன் தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லோ லைன் இஸ் டார்கெட். ஸோ எல்லோ கலர் லைன் அந்த டவுன் சைடில் இருக்கக்கூடிய எல்லோ லைன்ஸ் 25,554 அப்படிங்கிறது டார்கெட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்த வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் 25,483 டார்கெட் பாசிபிளானு கேட்டிருக்காங்க. 9:29க்கு 9:33க்கு எஸ் பாசிபிள்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கரெக்டாக 25,483 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். 25,483 அந்த இடத்த மார்க்கெட் வந்து பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து டச் ஆனிச்சு. எக்ஸாக்டாக ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சேம் பாயிண்ட்ல வந்து ரிஜெக்ஷனும் ஆயிருக்கும் கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட சிக்னல்ஸ் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓன் இண்டிகேட்டர் 6 மந்த்தாக வந்து நம்ம இது கொஞ்சம் பை சிக்னல் காட்டுறது ப்ளஸ் டார்கெட் 1 2 3 காட்டுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓன் இண்டிகேட்டர் இந்த பிரேக் அவுட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு 1 2 3 டார்கெட் அப்படிங்கிறது ஹிட் ஆகும். இது பாருங்க டைம் மேல் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க 10:04. ஓகேங்களா? மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீரோ கால்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். 25,500 புட் ஆப்ஷன் 37 ரூபாய்க்கு 37 40 மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்டாப் லாஸ் 30 போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள். ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஹிட்டும் ஆனிச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன். 74 டார்கெட் ஹிட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது 0 இன்றைக்கி டார்கெட் வந்து ஃபுல் டார்கெட் அப்படிங்கிறது ஹிட் பண்ணிச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்ப்போம். நம்மளோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒருத்தப்பலான்னு கேட்குறேன். ஸோ அதுக்கு வந்து 100% சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா? ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த டார்கெட் வந்து போகுமா போகாதான்னு. இப்போ வந்து டார்கெட் 1 இருக்குது, டார்கெட் 2 வந்து போகுமா போகாதா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிபிள்னு சொல்கிறது அவங்களோட ஸ்ட்ராங் மைண்ட். ஓகேங்களா? ப்ளஸ் இன்னொன்று நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக டார்கெட் 1 டார்கெட் 2 டார்கெட் 3 அடிக்குங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். இங்கே பாருங்க டார்கெட் ஹிட்ஸ்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஒர்த் 100% நம்மளோட இண்டிகேட்டரும் சரி நம்ம என்னோட கிளாஸும் சரி அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. நெக்ஸ்ட் காமா பிளஸ்ட் நடக்கிறதுக்கு உண்டான இண்டிகேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டர் கொடுத்துட்டு அப்படின்னாக்கா டார்கெட் இந்த காமா பிளஸ்ட்டில் 8 ரூபீஸ் இருக்குது 9 ரூபீஸ் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபீஸ் எபோவ் போகக்கூடிய அந்த ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இங்கே பாருங்க டார்கெட் வந்து 3க்கு போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்மளோட டார்கெட் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. 3 டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட வந்து பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். க்ளோஸ் பண்ண சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன தான் மேலே போகும், அதாவது ஏன்னா ஒரு புல் பேக்குக்காக மார்க்கெட் மேலே போகும். 3 டார்கெட்டையும் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போகும். அதனால் சைன் ஆஃப்ல வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு பொசிஷன் வேறு எதுவும் எடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில் வந்து. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஃபைனலாக இந்த ட்ரேடிங் முடிக்கும் போது நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குமாங்கிறத விஷயம். ஃபைனல் டயத்தில் நம்ம எமோஷனலாக பை பண்ணி இருக்கிற பணத்தை வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்தையும் இதில் நான் மெசேஜாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கும் இந்த அனாலிசிஸ் வேணும் அப்படின்னாக்கா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.